இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மணப்பாடுனக்கூடிய பீச் ஏரியாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக இங்கே போயிருந்தோம். ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம வந்து கடல் வந்து ரொம்ப அலை அடிக்கிறது தானே பார்த்துருப்போம். இந்த கடலில் வந்து அலையே இல்லை. அதுதான் இந்த கடலோட ரொம்ப ஸ்பெஷல். இதோட இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. கடலில் வந்து அலையே இல்லை. நம்ம வந்து குளத்தில் எப்படி போவோம் அது மாதிரி ஆழமும் இல்லை அலையும் இல்லை. ரொம்ப தூரம் வரைக்கும் நான் நடந்து வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்து வரலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து நீச்சல் படிக்கிறது கூட அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் வந்து இந்த பக்கத்தில் மணப்பாடு பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கடலை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா பயமே இல்லாமல் குளிக்கிறதுக்கு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பக்கத்தில் கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்க்கும்போது ஏதோ இப்போ கடையெல்லாம் இருக்காது அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி லீவ் டேஸ்னால் நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடலுக்கு பக்கத்துலேயே நல்ல தண்ணி வர மாதிரி கிணறு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடலில் குளிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுல போய் திரும்ப நம்ம வந்து இந்த உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு பக்கத்தில் இருக்குது. சின்ன தொட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு நல்ல தண்ணியிலையுமே குளிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய இதெல்லாமே இருக்குது. இந்த இடத்த மறக்காமல் போய் பாருங்கள், சரியா? நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி கிணறு. பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே கிணறு. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் இந்த கடலில் குளிச்சுட்டு ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி எடுத்து இவங்க குளிச்சுட்டு வெளியே வராங்க. அதனாலேயே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மக்கள் வந்து கடல் தண்ணியில் குளிச்சுட்டு திரும்பவும் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். அந்த கடல் தண்ணியில் குளித்தா அந்த பிசு தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்கும். கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. ரொம்ப கடலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சையை நீங்கள் பார்க்கலாம். அதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. அதுலேருந்தே நீங்கள் கடலுக்கு இறங்கி போகக்கூடிய வழியும் இருக்குது. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீ டைமில் இப்போது அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடலை பார்க்காம வராதீங்க. பார்த்துட்டு விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.